Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் 7th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் பார்க்க போகிறோம். இந்த 5 மார்க் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நான் இயர் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க, ஜூலை 2022 கேட்டிருக்காங்க, ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாக கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த சம் எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் 7.8ல் 8th ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான 5 மார்க். ஏன் இதை அந்தளவுக்கு ஒரு முக்கியமான 5 மார்க் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸில் ஒரே மாதிரி கான்செப்ட்ஸ் படிப்போம். இன்க்ரீசிங் டிக்ரீசிங், அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம், கான்கேவிட்டி கான்வெக்ஸ், இந்த மாதிரி ஒரே மாதிரி கான்செப்டோட சம்ஸை படிக்கும்போது அதில் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த சம் பொறுத்த மட்டும் நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துக்குரிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போடுறதுனால இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான 5 மார்க்காக இருக்குது. அப்படி என்ன சொல்கிறாங்க இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, prove that among all the rectangles of the given perimeter the square has maximum area அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏரியா மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏரியா மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. given rectangle ஸ்கொயர் தான், ஸ்கொயரா இல்லையா நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஸ்கொயரா இல்லையா நம்ம செக் பண்ணி சொல்லணும். இப்போ பொதுவாக இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் என்ன இருக்கும்? லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு 2 டைமென்ஷன் இருக்கும், ஒன்று லென்த் அண்ட் பிரெத். இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அதுக்கான ஃபார்முலா length into breadth, length into breadth. Perimeter of the rectangle அதுக்கான ஃபார்முலா perimeter of the rectangle. சர்க்கிள்ல கூட சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பெரிமீட்டர்னா சுத்தி வர லென்த், அந்த 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 பாக்ஸை சுத்தி வர லென்த் தான் பெரிமீட்டர். இங்கே சுத்தி இல்ல ரெக்டாங்கிளை பொறுத்த மட்டும் ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கனால இது எல்னா இதுவும் எல் தான், இது பினா இதுவும் பி தான். ஸோ சுற்றி வந்தோம்னா எல் பிளஸ் பி எல் பிளஸ் பி எல் பிளஸ் 2 எல் பிளஸ் பி வரும். ஸோ 2 இன்ட்டு எல் பிளஸ் பி, 2 இன்ட்டு எல் பிளஸ் பி, இது ஒரு எல் பிளஸ் பி, இது ஒரு எல் பிளஸ் பி, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. இதுதான் அந்த பாக்ஸை சுற்றி வர்றது பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிவன் பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னதுனால பெரிமீட்டரை கிவன் இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்றாங்க, அதோட லென்த் பிரெத்தை பத்தி அவங்க பேசல. லென்த் பிரெத் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா let x and y be a length and breadth of the rectangle. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? x and y அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க? பெரிமீட்டர், பெரிமீட்டர் கிவன் பெரிமீட்டர், பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டரை நம்ம p அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? p அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். p is equal to பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 into length plus breadth, length plus breadth. லென்த்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், பிரெத்தை ஒய்ன்னு வச்சிருக்கோம். ஸோ லென்த்தோட இது எக்ஸ், பிரெத்தோட இது ஒய். இதை ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 2y. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2x பிளஸ் 2y. p மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 2y. இந்த 2x லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. p minus 2x by 2 is equal to y. So, in the given information வச்சு நம்ம y value find out பண்ணிடணும். p is equal to 2x plus 2y,
இந்த 2x இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into x 2x, 2 into y 2y. இந்த 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருங்க. -2x is equal to 2y. இந்த 2 கீழ இருக்கு. 2 வந்து y யோட மல்டிப்ளை ஆயிருக்கு. சோ இந்த சைடுல டிவைட் ஆயிருக்கு. சோ y is equal to p minus 2x by 2. இது நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி வச்சுக்கோங்க. எதை வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? ஏரியா. சோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஏரியாவை நம்ம a ன்னு வச்சுக்கிறோம். ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? லெந்த் இன்டு பிரெத். அதாவது லெந்த் வந்து x, பிரெத் வந்து y. பிரெத் வந்து y. சோ ஏரியா a is equal to x. y யோட வேல்யூ என்னது? p minus 2x by 2. ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். y யோட வேல்யூ என்னது? p minus 2x by 2. அந்த ஏரியாவோட ஃபார்முலால y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த சேம் வேரியபிளா கன்வர்ட் பண்றோம். x y ன்னு டிஃபரண்ட் வேரியபிளா இருக்குத x ங்கற சேம் வேரியபிளா கன்வர்ட் பண்றோம். அப்ப a என்ன ஆயிடும்? a of x ஆயிடும். ஏன்னா எல்லாமே x டேர்ம்ஸா மாத்திட்டோம். சோ p into x px minus 2x into x 2x squared by 2. p into x px minus 2x into x minus 2x squared. இந்த மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். அது கன்ஃபியூஸ் ஆகிறது ஒன்றும் இல்லை. x வச்சு p மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 2x மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு given function a of x. இப்போ என்ன செய்யணும்? ஸ்டெப் 1 a dash of x. a dash கண்டுபிடிக்கணும். லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a dash of x. இதுதான் a of x. இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x ஸ்கொயர்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இத பல சம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n is equal to n x power n minus 1. இத பேஸ் பண்ணுது. So x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. So p into 1 p minus 2 constant x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x by 2 by 2. So a dash of x is equal to p minus 4x by 2. அடுத்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துல என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். சோ 0 க்கு ஈக்குவேட் பண்ணியாச்சு by 2. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா p minus 4x 0 into 2 0. So p is equal to 4x. x is equal to p by 4. x is equal to p by 4 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துல கொடுத்திருக்க கர்வை வந்து நம்ம 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது அழிச்சிடுறேன். இது ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. அழிச்சிடுறேன். 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொடுத்திருக்க கர்வை வந்து 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றேன்னா a double days of x ஃபைண்ட் அவுட் பண்றேன். a டிஃபரன்ஷியேட் பண்ணா a dash. இது a of x. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா a dash கிடைச்சிருக்கு. a dash again டிஃபரன்ஷியேட் பண்ணா a double dash. இப்ப 2 ங்கிறது கான்ஸ்டன்ட் டிவைடர் இருக்கு, தனியா எடுத்து வச்சிருக்கேன் 1/2. p ங்கிறது கான்ஸ்டன்ட் வித்தவுட் x. x இல்லாம இருக்குது. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so -4 into 1 -4 into 1. the result is what? -2. அப்ப a double days of x ஓட வேல்யூ என்னது? நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. so a double days of x is equal to -2. it is less than 0. less than நெகட்டிவ்ல கிடைச்சா மேக்ஸிமம், பாசிட்டிவ்ல கிடைச்சா மினிமம். so area is maximum. area is maximum. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த டைமென்ஷன்ஸ் ஈக்குவலா இருந்தா தான் ஸ்கொயர். ஒரு ரெக்டாங்கிள்ல லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருந்தா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துருது. ஸோ டைமென்ஷன்ஸ் லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த் என்னது? எக்ஸ் தானே. எக்ஸ் தான் நம்ம லென்த்னு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது?
p by 4. x ஓட வேல்யூ என்னது p by 4. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எப்பயுமே a டபுள் டேஸ் ஆஃப் x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இது சில நேரங்கள்ல x டைம்ஸ் வந்துரும். இந்த சம்ல வந்து -2 க்கு பக்கத்துல எந்த x டைம் வரல. அதனால டைரக்டா நெகட்டிவ்னு எடுத்து போட்டுட்டோம். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு இங்க என்ன வரும்? a டபுள் டாஷ் டிஃபரன்ஷியேட் பண்ண, அதாவது a டாஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணி a டபுள் டாஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது x வேல்யூஸ் அங்க இருக்கும். அப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க x தூக்கி போய் அதை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவா பார்க்கணும். சோ இந்த சம்ம பொறுத்த மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்ல, ஆல்ரெடி நெகட்டிவா இருக்குது, x டைம்ஸ் இல்ல, சோ ஈஸி. ஒரு சில நேரங்கள்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், அதாவது a டபுள் டாஷ்ல x டைம்ஸ் இருந்தா நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க x வேல்யூ தூக்கி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி பார்க்கணும். சோ x is equal to என்னது p by 4 நமக்கு ஆல்ரெடி தெரியும். இத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இத போய் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் x is equal to p by 4 in equation number 1. equation number 1 இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so p minus 2 இதான் equation number 1, இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 into x வேல்யூ என்னது p by 4 by 2 is equal to என்னது y. இந்த y பாத்தீங்கன்னா y is equal to 1 2s are 2 2 2s are 4. இது p minus p, LCM எடுத்தா 2p minus p by 2 by 2. so 2p minus p by 2 by 2. so y என்னது p by 4, y என்னது p by 4. அப்ப x உம் p by 4, x உம் p by 4, y வேல்யூ என்னது x உம் p by 4, y உம் p by 4 நமக்கு கிடைச்சிருக்கு. x உம் p by 4, y உம் p by 4 நமக்கு கிடைச்சிருக்கு. x ஓட வேல்யூ p by 4 ங்கறத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க இருக்க x க்கு பதிலா p by 4 போடுறோம். கட் பண்ணி LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் மேல கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல், இந்த 2 மேல போகும்போது 1/2 ஆ மாறிடும். அப்ப p by 4ல நமக்கு கிடைக்கும். அப்ப x y ரெண்டுமே p by 4 கிடைச்சிருக்கு. அப்ப x ங்கிறது லெந்த், y ங்கிறது பிரெத். லெந்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருந்தா so given rectangle is a square அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது லெந்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருந்தா given rectangle is a square ன்னு எழுதிடலாம். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது லென்த், இது பிரெத். லென்த் பிரெத் ஈக்குவல்னா பிரெத் லென்த் வீக் மேல எல் போட்டுக்கலாம். இந்த லென்த் பிரெத் ஈக்குவல். அப்ப இங்க என்ன இருக்கும்? ஆல்ரெடி ஆப்போசிட் சைடுக்கு இங்க எல் தான் இருக்கும், இங்க ஆப்போசிட்னா எல் தான் இருக்கும். அப்ப ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆகுது. எல்லா சைடுமே ஈக்குவல் ஆகும்போது ஈவன் ரெக்டாங்கிள் நம்ம என்ன சொல்லணும்? ஸ்கொயர் அப்படிதான் சொல்லணும். ஸோ இந்த சம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்ட क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டு அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம given ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனுக்காகனா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ரீசனுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துக்குரிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் f dash. அப்புறம் f dash பதிலா 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் f double dash ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது பாசிட்டிவா இருந்தா நம்ம மினிமம் போடணும், நெகட்டிவா இருந்தா மேக்ஸிமம் போடணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அந்த சம் வந்து கரெக்டா வரும். a டிஃபரன்ஷியேட் பண்ணா a dash, a dash டிஃபரன்ஷியேட் பண்ணா a double dash அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம். given rectangle is a square னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது பெரிமீட்டருக்குரிய ஃபார்முலா 2 into length into breadth. இது ஏரியாவுக்குரிய ஃபார்முலா, இது length into breadth. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நமக்கு ஏரியாவை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ரிலேட்டடான இந்த எக்ஸசைஸ் வந்து உறுதியாக ஒரு 5 மார்க் கேட்டுட்டு வர்றாங்க. இந்த எக்ஸசைஸ் 7.8 நீங்கள் வந்து தரவாக வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்காக இருக்கிறனால ஒரு 5 மார்க் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.